ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ராகி மாவு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த ரெசிபியை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குது இந்த ராகி மாவில். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் மிக்சர் ஜார் எடுத்துகிட்டேன். 1 கப் அளவு வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அடுத்து வந்து அரை முடி தேங்காய் வந்து மிக்சர் ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். அரை முடி தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் துருவினதை. அடுத்து வந்து வாசத்துக்காக 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். மாவு வந்து ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கிரைண்ட் ஆகி வரும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வந்து மாவு வந்து கலந்து விட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வெள்ளை கரைசல் வந்து தயார் பண்ணிடணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3/4 கப் அளவு வந்து கட்டி வெல்லம் தான் வந்து நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து அரை கப் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது முழுமையாக நல்லா கரைஞ்சி வரணும். நமக்கு வந்து பாகுப்பதம் வரணும்னு அவசியப்படாது. வெல்லம் வந்து முழுமையாக கரைஞ்சி வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் த்ரூ அவுட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. கிட்டேயே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெள்ளை கரைஞ்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசல் நல்லா சூடாக இருக்க சொல்லி மாவில் வந்து சேர்த்துக்கலாம். மாவு ஃபஸ்ட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்த பிறகு நம்ம இந்த வெள்ளைப்பாகு வந்து இமீடியட்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து கலந்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டி நம்ம அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிற போது. இன்கேஸ் நமக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ராகி ஃப்ளார் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கூட நீங்கள் சேர்த்து நல்லா அடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெள்ளை கரைசல் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து தேங்காயை தான் வதக்கி எடுத்து இப்போ இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3 சில்லு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி இடைவிடாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இந்த நெய்யில் வறுக்கிறப்போயும் நல்லா வாசம் வரும். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இதனோட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட வந்து கருப்பு எள்ளு தான் இருந்தது, ஸோ அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. எள்ளு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து எள்ளு இதனோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததும் நல்லா வந்து நெய்யில் வறுபட்டு வரட்டும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரும் ஆகிடுச்சு தேங்காவை பார்த்திங்கன்னா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். எல்லா எள்ளையும் தேங்காவையும் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த பேட்டரில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த தேங்காவையும் எள்ளும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து பேன் கேக் மாதிரி தான் இதை செய்ய போகிறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை வந்து கொடுக்கலாம். இதை சேர்த்ததும் நமக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இது கெட்டியாயிரும்.
இப்போ வந்து தோசை தவாவில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ தவா வச்சுட்டேன். தவா நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய்யும் நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மினி தோசை மாதிரி வரும். மினி பேன் கேக்கும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அல்டிமேட்டாக நமக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க சாப்பிடணும். அவ்வளோதான். இதை ஊற்றுனதும் நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து வேகட்டும் ஒன் சைடாக. இதுக்கு மேலே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். இல்லைனா அடி பிடிச்சிரும், கருகி போயிடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ராகி வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால்சியம் சத்து வந்து இதில் நிறைய இருக்கனால நம்ம வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை எடுத்துக்கலாம். இதை ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா ராகியில் கலத்தப்பம் செய்ய போகலான்னு தான் பார்த்தேன். எனக்கு சரியாக வராதனால இந்த மாதிரி தோசை தவாவில் ஊற்றி பேன் கேக்காக கொண்டு வந்துட்டேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சுட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் யாருக்கெல்லாம் ராகி பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களை பாராட்டுவாங்க. இந்த ரெசிபியை போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.